ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகானாத்மாக்களுக்கும் எல்லா சேவாதிரி ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஆமாம் தானே? எல்லோருமே பாபாவுடைய சந்துஷ்டமணியாகவும் கழுத்து மாலையாகவும், அதாவது பக்திகளுடைய அந்த பக்த மாலையாக ஆகிறதுக்காக நாம் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம் பாபாவை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கேள்வி கூட கேட்டிருக்கோம், முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது என்று. அதற்கு நிறைய ஆத்மாக்கள் பதில் சொன்னாங்க. எல்லாமே அழகாக சொல்லி அந்த இனிமைத்தன்மை கொண்டு வந்து விட்டீர்கள். ஸோ இந்த விதமாக நாம் எல்லோருமே இந்த அவ்வியக்த மாற்று கூடுமான வரை நம்முடைய சட்டில், நம்முடைய உள்முகமாக சென்று நம்முடைய என்னென்ன குறைகள் இருக்கின்றது, என்னென்ன பலவீனங்கள் இருக்கின்றது, அப்படி என்று எல்லாத்தையும் சோதித்து பாபாவிடம் ஒப்படைத்து விட்டால் முழுமையாக சம்பூர்ணமாக ஆகிவிடலாம், பாபாவிற்கு சமமாக ஆகிவிடலாம். இதுதான் பாபா இன்னைக்கு பரிசா பாருங்க. யாருடன் ஒட்டி, அது லௌகிகமாக இருந்தாலும் சரி அலௌகிகமாக இருந்தாலும் சரி, அந்த பரிசமானது யாருடையும் ஒட்டாது. ஆனால் அன்பு கொடுக்கும், மற்றவர்களுக்கு விலகி இருக்கும், அன்பாக இருக்கும். அதை போல் நாம் இருக்க வேண்டும். ஸோ அந்த வகையில் எல்லாருமே அழகாக பதில் சொல்கிறீங்க, முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி என்று. பாபா சொல்வார், பல முரளிகள் சொல்வார். அதாவது பாபாவுக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா, கேள்வி, விதவிதமான எண்ணங்கள் உருவாக்குவது பிடிக்காது, டிஸ்லைக் பண்ணுவார் பாபா. சுத்தமாக பிடிக்காது. எவ்வளோக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்கிறியோ, எவ்வளோக்கு புள்ளி வைக்கிறியோ, எவ்வளோ அந்த புள்ளி சொருபமாக ஆகிறியோ, பாபா நம்ம கூடவே வச்சுப்பார். ஆத்மா என்ற ஒரு புள்ளி, பரமாத்மா என்ற ஒரு புள்ளி, டிராமா என்ற ஒரு புள்ளி, இது மூணு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்திலே வச்சு 3 திலகத்தை இட்டு கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் சங்கமயுகத்தில் சம்பூர்ணமாகிவிடலாம் என்று சொல்வது உண்டு. இப்போ இந்த ஆத்மாவுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது என்று நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கலாம். முதலில் எப்படி பரிசா ஆசீர்வாத கைகளை கொடுக்கும், எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கைகள் நம்முடைய கண்ட்ரோல் இருக்குதா செக் பண்ணிக்கலாம். இப்போ கையை உயர்த்துங்க, நடைமுறை கொண்டு வரலாம். கையை மேலே தூக்கி, 2 கையை மேலே தூக்கிங்க. இப்போ எல்லா விரல்களும் மடக்கி வச்சுக்கொண்டு கடிகாரம் எப்படி சுற்றுதோ அது மேலே ஒரு 5 தடவை சுற்றுங்க. பிறகு ஆன்டி கிளாக் வைஸ் திரும்ப கடிகாரம் சுற்றுற மாதிரி 10 தடவை சுற்றணும். இப்போ ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதுக்கு கண்ணை திறந்துக்கிட்டு இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இப்போ கண்ணை மூடுங்க. இப்போ ரியலைஸ் பண்ணுங்க. இப்போ நான் எந்த சொரூபத்தில் இருக்கிறேன்? அன்பு சொரூபத்தில் இருக்கின்றேனா? நான் சாந்த சொரூபத்தில் இருக்கின்றேனா? நான் அந்த அந்த கடிகாரத்தினுடைய அந்த விரல்களை சுற்றி கொண்டு வந்திருந்தவில்லை, அதனுடைய அனுபவத்தில் நான் வருகிறேன்னா? நான் ஆத்ம சொரூபத்தில் இருக்கிறேனா இல்லை அந்த உடம்புடைய சொரூபத்தில் இருக்கிறேனா என்று செக் பண்ணிக்க வேண்டும், சோதனை செய்ய வேண்டும். அப்போது அந்த சமயத்தில் நாம் அந்த ஆத்ம சொரூபத்தில் இருக்க வேண்டும். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அந்த கையை நாம் சுற்றி வருவதை இப்படி நம்ம செக் பண்ணிக்கணும், சோதனை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கால்களை, 2 கால்களும் ஒரு காலை மடக்கி கொண்டு ஒரு காலை மேலே தூக்க வேண்டும். இப்படியாக 5 தடவை செய்ய வேண்டும். ஒரு காலை, இடது காலை இப்போ தூக்கி விட்டு இப்போ இதை கீழே விட வேண்டும். இப்படியாக நம்ம செய்ய வேண்டும். இப்போ இது கண்ணை திறந்துக்கிட்டே செய்யணும். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்க வேண்டும். இப்போ ரியலைஸ் பண்ணணும். இப்போ கால் ஓடிக்கிட்டு இருக்குதா இல்லை நான் அமைதியில் இருக்கின்றேனா? இந்த கால் ஓடிட்டு இருக்கா, நான் சாந்த சுரூபத்தில் இருக்கின்றேனா? இப்படி என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய மூச்சு, காற்று, மூக்கு, அதுக்கு முற்றுப்புள்ளி எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இப்போ உள்ள இழுக்கும் போது 2 தடவை மூச்சு இழுக்கணும். இப்போ இழுக்கும் போது அப்படி இழுக்கணும். இப்படியாக ஒரு 5 தடவை செய்யணும். இப்படி செய்து பார்க்க வேண்டும். ஃபாஸ்ட்டாக செய்யணும். இப்படி செய்து பார்க்க வேண்டும். இப்போ ஆத்மாவுடைய கண்ட்ரோல் இருக்குதா பார்க்கணும். அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது. இரண்டாவதாக இது நடன பயிற்சி. நடன பயிற்சி நம்ம ரூமில் தனியாக விகரஸ்லேயே செய்யணும். வேகமாக நடனம் போட்டு கண்ணை திறந்துக்கிட்டே டான்ஸ் போடணும். திரும்பி ஸ்டாப் பண்ணிடணும். முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு இப்போ கண்ணை மூடிக்கிட்டு
நான் எந்த ஸ்பீடில் போகிறேன், இப்போ அமைதியினுடைய சொரூபத்தில் இருக்கிறேனா இல்லை அந்த நடனுடைய வேகத்தில் நான் போய் கொண்டிருக்கின்றேனா, அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து வந்து தன்னுடைய ஒரிஜினல் சொரூபம், தன்னுடைய சுய சொரூபத்தை நாம் வந்து நிலைச்சிருக்கணும் வந்து. அடுத்ததாக நம்முடைய காது. காது வந்து வெளி விஷயங்களை வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றதா அப்படி என்று கண்ணை விழித்து கொண்டு பார்க்க வேண்டும். இப்போ வெளி விஷயங்கள் போகல, உள்முகமாக கொண்டு வர வேண்டும். அப்ப நான் வந்து எந்த சொரூபத்தில் இருக்கின்றேன். அப்ப வெளி விஷயங்கள் போனால் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்து உள்முகமாக வர வேண்டும். பிறகு இப்படியாக நம்முடைய கர்மேந்திரங்கள் எல்லாமே சரி ஆத்மாவுடைய கண்ட்ரோல் கொண்டு வர வேண்டும். ஆத்மாவுடைய கண்ட்ரோல் ஃபுல் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இதை மீறி எது எது போகிறதோ எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்பதான் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று சொல்லலாம். வைக்க முடியும். அந்த சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். இது வந்து சாகார ரூபத்தில் நம்முடைய பிசிக்கல் ஆர்கான்ஸ் வந்து முற்றுப்புள்ளி வைத்தாதான் அந்த ஆத்ம சுரூபத்தில் புள்ளியா ஆக முடியும். இல்லை என்றால் முடியவே முடியாது. அதே போல இது மாதிரி நம்முடைய அந்த கர்மேந்திரங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் ஆத்மாவுடைய எஜமானனாக இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி எது எது ஆத்மாவுடைய கண்ட்ரோல் விலகி செல்கிறதோ எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்பதான் ஆத்மா முற்றுப்புள்ளியே ஆக முடியும். இப்போ வந்து நம்ம பிசிக்கல் எல்லாம் பார்த்துட்டாச்சு. பிறகு வந்து சப்டில் அந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்முடைய அந்த உள் மனதிற்கு வந்து முற்றுப்புள்ளி எதுக்கு வைக்க வேண்டும். முதலில் வந்து எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது கடந்த கால விஷயத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதே போல எதிர்காலத்தில் நாம் என்னென்ன பலவிதமான குழப்பங்கள் வரும். இப்போ பாருங்க, ஒரு புது குழந்தை எடுத்துக்கங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு 2-3 வருஷம் குழந்தை இருக்குது. வந்த உடனே பாபா சொல்லியிருப்பார் வந்து நீங்க வந்து சத்தியுகத்தில் வந்து முதல் டிவிஷன் வர வேண்டும். அப்போ புது குழந்தைக்கு வந்து குழப்பமா இருக்கும் வந்து எப்படி நம்ம சத்தியுகத்தில் போய் நம்ம முதல் நம்பர் வாங்க முடியும் அப்படி என்று ரொம்ப குழம்பி அப்புறம் வந்து பாபாவுடைய முரளியும் படிக்க முடியாது, அமிர்தெல்லாம் பண்ண முடியாது, எல்லாம் டோட்டல் கன்ஃபியூஷன் ஆகிடும் வந்து. ஸோ இது பாரு, இந்த எதிர்காலத்தை நினைச்சு அவங்க வந்து வீண் பண்ணிடுவாங்க வந்து. அதுதான் பாபா சொல்லுவார் வந்து, அது ஒரு வருஷம் குழந்தையா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, 10 வருஷம் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, 40 வருஷம் குழந்தையாலும் பரவாயில்ல, எப்பொழுது அந்த கடந்த கால விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எதிர்காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நிகழ்காலத்தில் அதுதான் பாபா சொல்வாரு, நிகழ்காலத்தில் நீங்க வந்து சந்துஷ்டமணியாக இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும். திருப்தி என்பது நம்மளுடைய ஒரு சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தின்னு சொல்லுவாரு. அப்படியே உள்ளபடி ஏற்றுக்கொள்வதுதான் அந்த திருப்தி. தன் மீதும் திருப்தி, மற்றவருடைய மேலும் திருப்தி, மற்றவருடைய சம்ஸ்காரத்தின் மீது திருப்தி, தன்னுடைய சம்ஸ்காரத்தின் மீது திருப்தியாக இருப்பவர்கள் தான் வந்து சந்துஷ்டமணி. இப்போ வந்து பாபா சொல்வது வந்து கடந்த காலத்தை விட வேண்டும், நிகழ்காலத்தை விட வேண்டும். இப்போ வந்து எதிர்காலத்தை விட வேண்டும். நிகழ்காலத்தில் வந்து மற்றவர்கள் நாம் எப்பொழுதும் அதில் லௌகிகமாக இருந்தாலும் சரி அலௌகிகமாக இருந்தாலும் சரி இனிமை தன்மையை கொண்டு வர வேண்டும். சகஜ யோகியா இருக்க வேண்டும். சப்போஸ் என்னால் வந்து ஒரு ஆடியோ போட முடியல, ஒரு வீடியோ ஏதோ ஒன்று பண்ண முடியல, பாபாவுடைய சேவை செய்ய முடியல, அப்போ வந்து என்ன பண்ணணும், நமக்கு என்ன திறமை இருக்குது, நம்முடைய என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி என்று உணர்ந்து, சப்போஸ் நம்மளோட ஆடியோ போடலாம், மற்றவங்களுக்கு சகஜ யோகியா இருக்கணும் வந்து. மற்றவங்க ஆடியோ போடுறாங்க, அவங்களுக்கு வந்து சகயோகியா இருக்கணும் வந்து. இப்படி வந்து நிகழ்காலத்தை வந்து சிரேஷ்டமாக யாராவது மாற்றுகின்றார்களோ அவர்களை தான் அந்த எதிர்காலத்தினுடைய அந்த பழைய கடந்த காலத்தினுடைய முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது வந்து. இதுதான் விசேஷமா பாபா சொல்வது வந்து. இன்னைக்கு வரதானத்துல பாபா என்ன சொன்னாரு, அந்த பரிசனுடைய கைகள் எப்படி காமிக்கிறாங்க, வரதானத்தை கொடுக்கின்றது எப்பொழுதும் விலகியே இருக்க வந்து அந்த பரிசா. அதான் பாபா சொல்லியிருக்கின்றார். ஸோ இது போல வந்து அந்த சப்டில் நம்ம வந்து பிசிக்கல் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த எண்ணங்கள் கண்ட்ரோல் எப்போது முற்றுக்குள்ளே வைக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் வந்து சிரேஷ்டமான காரியம் செய்ய முடியும். இல்லை என்றால் முடியவே முடியாது. இது போல வந்து நம்முடைய எண்ணங்கள், அந்த வீண் விஷயங்கள், கன்ஃபியூஷன், எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, பாஸ்ட்டு, ஃபியூச்சரு எல்லாவற்றையும் ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் நம்ம நிகழ்காலத்தை சிறப்பாக
சிரேஷ்டமானதாக மாற்ற முடியும். இதுதான் பாபா முற்றுப்புள்ளி வைக்க சொல்லாரு, எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பாருங்க, இமயமலை, இப்போ ஒரு மலை இருக்குது, மலையில் எல்லா மேகங்கள் வருது, எல்லா புயல்கள் வருது, அது அசையாது இருக்கு, ஆடாது இருக்கு. அதுபோல் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம எல்லாவற்றும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போகணும். எல்லாத்துக்குமே எதுக்குமே கமா, கேள்வி, ஏன், எப்படி, எதுக்குமே வரக்கூடாது கேள்வி. ஜம்ப் ஆகிட்டே போக சொல்லுவாங்க. அதுபோல் தான் அந்த மலைக்கு பாபா நமக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். எப்பேற்பட்ட மலையில் அந்த மேகங்கள் வரும், புயல்கள் வரும், ஆனால் அது ஆடவே ஆடையாது, அசையும் அசையாது. அதுபோல் நம்முடைய மனது இருக்க வேண்டும். எல்லாவற்றும் புல் ஸ்டாப் வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ புள்ளி வைக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம பிராப்தி அடைவோம். பாபாவுக்கு எவ்வளோ புள்ளி வைக்கிறோமோ அவ்வளோக்கு ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு, சிவபாபாவுக்கு. ஸோ அதுபோல் நாம் இந்த சங்கமிகத்தில் எப்படி அந்த மலைக்கு எப்படி இருக்கோ அதுபோல் அச்சல்கர்னு ஒரு ராஜஸ்தானில் இருக்குது. அச்சல்கருடைய எதனுடைய அடையாளம்? நம்முடைய மனநிலை. எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் ஆடாத அசையாது இருப்பவருக்கு தான் அந்த அச்சல்கர் அங்கே நினைவு சின்னம் இருக்குது. ராஜஸ்தானில் அவர் ஆரவல்லி மலை. அதே போல் நம்ம மலைக்கு முன்னாடி போய் நிற்கணும். அதுபோல் அசையாது நிற்கணும், மலையை பார்க்கணும். நான் இமயமலை, நான் ஆரவல்லி மலையில் இருக்கின்றேன், நான் ஆடாத அசையாத ஆரவல்லி மலை, நான் இமயமலை அப்படி என்று நாம் நினைத்து கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி யார் சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் பக்தியில் அச்சல்கர் என்ற கோயில் கட்டுவார்கள். ஸோ இதுபோல் சங்கமுகத்தில் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். அதே போல் எந்த ஒரு சங்கமுகத்தில் நிறைய துன்பங்கள் வரும், எல்லாம் வரும், எல்லாவற்றும் ட்ராமா என்ற ஒரு கேடை நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் பாபா சொல்லுவார், ஆத்மா என்ற ஒரு புள்ளி, பரமாத்மா என்ற ஒரு புள்ளி, டிராமா என்ற ஒரு புள்ளி. நடந்தது ஒரு விஷயம் கூட நினைக்கக்கூடாது. யாரு நடந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு கடந்து செல்கின்றார்களோ அவர்கள் பக்தியில் நினைவுச்சின்னம் இருக்கும், அச்சல்கர் என்ற ஒரு நினைவுச்சின்னம். ஸோ இது போல் நம்ம அந்த மலை போல் இருந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நான் இமயமலை என்ற கம்பீரமாக அச்சல்கர் போர் என்ற நினைவு சின்னத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் பாபா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க சொல்லியிருக்கின்றார். அந்த நம்பிக்கை, பாபாவுடைய இனிமைத்தன்மை கொண்டு வர வேண்டும். நகர்காலத்தில் இப்படி கொண்டு வந்து விட்டோம் என்றால் நாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லிவிடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். எல்லா ஆத்மாக்களும் அழகாக பதில் சொன்னமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசானுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.